தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி என்ஐடியில் சேருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து வகை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேல் படிப்பான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, புறச்சூழல் இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மைதான். தனியார் பள்ளியிலே படித்து வருகின்ற மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், அங்க இருக்கிற கல்வி முறை திட்டங்கள் இருக்கு இல்லையா, சிஸ்டம் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மத்திய அரசு வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து வருகின்றோம். அதில் குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வறுமை சம்பந்தமாக சொல்றோம். இந்த வீடியோ குறிப்பாக மாணவர்கள் சம்பந்தமாக அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல். இந்த வாரம் என்னன்னா, அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி கல்லூரியில், என்ஐடி திருச்சி என்ஐடி கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தி என்பது வெளியே வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி என்ஐடியில் சேருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. யார் அவர்கள்? அவங்க யாருன்னா, பழங்குடி அரசு பள்ளியில் பயின்ற பழங்குடி மாணவிகள் ரோஹிணி, சுகன்யா, மாற்றுத்திறனாளியான ஆர்த்தி ஆகியோர் திருச்சி ஐஐடியில் அவங்களுக்கு இடம் கிடைத்திருக்கு. அவர்கள் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிறார்கள். அதுவே ஆட்டோ ஓட்டுநர் மகனான பார்த்த சாரதி என்பவர் சென்னை ஐஐடியில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கு. அவர் சேர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு விஷயம் பாருங்க. ஒரு என்ஐடியில், ஐஐடியில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருப்பவர்களே அங்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம். அந்த அவர்களுடைய குழந்தைகள் படித்து மார்க் வாங்கினாலும் கூட அங்கே உள்ளே நுழைவது எவ்வளவு கஷ்டம் என்பதை நம்ம எல்லோரும் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். ஐஐடி என்ஐடிலாம் அவ்வளோ சாமானியமாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அவ்வளோ அதிகமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கணும், டெஸ்ட் எழுதியிருக்கணும். அந்த என்டிஏ எழுதக்கூடிய அவங்க கண்டக்ட் பண்ண டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி அது அதிகமான மார்க்குகளை வாங்கி அப்புறம் ரோஸ்டரில் உள்ள வரணும். சாதாரண விஷயம் கிடையாது அது ஆக்சுவலாக. அப்படிப்பட்ட இடத்தில் அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் திருச்சியிலே 3 வரும், ஐஐடியிலே ஒரு இணைந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பதுதான் இந்த வீடியோனுடைய உட்கருத்தாக இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு 7.5% உள் ஒதுக்கீடு என்ற ஒரு சட்ட மசோதை பாஸ் பண்ணி மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று சொன்னதன் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு என்பது சிறியதாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, 7.5% கொடுக்கப்பட்டதுல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 435 மாணவர்கள் 2020-21 வந்திருக்கிறாங்க. 555 மாணவர்கள் 2021-22 நிதியாண்டில் வந்திருக்கிறார்கள். 584 மாணவர்கள் 2022-23 நிதியாண்டில் வந்திருக்கிறார்கள். அதே 622 மாணவர்கள் 2023-24 நிதியாண்டில் வந்திருக்கிறார்கள். இது 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது விளைவாக இவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். எண்ணிக்கை சிறியது, ஆனால் சாதனை பெரியது. உண்மையிலேயே நீட் தேர்வு வந்த பிறகு நீட் தேர்வின் அடிப்படையில் தான், மார்க்கின் அடிப்படையில் தான் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக எந்த அரசு பள்ளி மாணவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பொழுது இந்த 7.5% என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறி இருக்கிறது என்பதை உண்மையிலேயே நாம் அந்த சட்டத்தை இயற்றி அந்த தமிழக அரசுக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, 2021ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, பொறியியல் கல்லூரி, அது போன்ற உயர் படிப்புகளாக இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த கல்லூரி, கால்நடைகள் சார்ந்த கல்வி என்ற அந்த அனைத்துக்கும் 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அதில் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் அனைவருக்கும் அந்த கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்கும் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சென்றிருக்கு. அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சி சென்றது மூலமாக அந்த 2021-22 கல்வியாண்டு தொடங்கி அடுத்த 3 ஆண்டுகளில் மட்டும் 28,749 பேர் பலன் அடைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிதியாண்டு 2024 அடுத்த நிதியாண்டிலிருந்து 511 கோடி நிதியை தமிழக அரசு ஒதுக்கிறது. நோக்கம் என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் மேலே வர வேண்டும், அரசு பள்ளி மாணவர்கள் அனைத்து வகை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மிடில் கிளாஸ்ல அப்பர் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பள்ளியிலேயே கல்வி கொடுத்து, அந்த பள்ளியிலேயே கோச்சு கொடுத்து, அந்த பள்ளியில் இருக்க கல்வி முறையின் காரணமாக அவர்கள்
மேல் படிப்புக்கான வாய்ப்புகளை அதிகமாக அவர்கள் பெறுகின்றார்கள் என்று பரவலாக சொல்லப்படுது. உண்மை அதுதான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேல் படிப்பான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, புறச்சூழல் இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மைதான். அந்த உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் தமிழக அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதில் அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் NTA என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு மையம் நடத்தக்கூடிய ஏஜென்சி நடத்தக்கூடிய அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் நேட்டா என்று சொல்லக்கூடிய ஆர்கிடெக்சர் சம்பந்தமான அந்த போட்டித் தேர்வுகளும் வேறு அனைத்து போட்டித் தேர்வுகளையும் எழுதுவதற்கு மாநில அரசு தமிழகம் முழுவதும் இலவச பயிற்சிகளை அளிக்கிறது. கிட்டத்தட்ட இதில் 2000 மாணவர்கள் பயில்கிறார்கள் என்று சொல்றாங்க. IIT, NIT, IIT, JEE போன்ற NTA, IMS செட்டு, Q2 என்று போன்ற அந்த போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு மாநில அரசே அனைத்து வகையான பயிற்சிகளும் இலவசமாக அளிக்கிறது என்ற விஷயம் கூடுதலான சிறப்பு. இத்தகைய முயற்சிகள் இந்த கல்வி 186 அரசு கல்லூரி பள்ளி மாணவர்கள் மேற்கூறிய வகையில் உயர்கல்வியில் சேர்ந்து 186 பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. எப்போ இந்த நேட்டா மூலமாக IIT, JEE, டான்செட், அந்த கியூட் என்று சொன்ன அந்த தேர்வுகளை எழுதி 186 அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தேர்வு எழுதி போயிருக்கிறாங்க என்று ஒரு புள்ளி வார்த்தை சொல்றாங்க. அதற்குப்படியாக தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, இது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக 2252.51 கோடி ரூபாயை பழங்குடியின மாணவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக ஒதுக்குது. கல்வி ஒதுக்கி 43.23 விழுக்காடு நிதியும் அதோட பர்சன்டேஜ் ஒதுக்கீடு செய்து உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை பெருக்கிட புதுமை பெண் திட்டமும் ஆண்களின் சேர்க்கையை உயர்த்திட தமிழ் புதல்வன் திட்டமும் உருவாக்கியிருக்கு. இவையெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் 7.7 ஒதுக்கீட்டில் பயனடையும் வகையில் மாணவர்கள் அனைவரும் முதல் முறை பட்டதாரிகள் என்ற வகையில் சொல்றாங்க. 7.5 உள்ஒதுக்கீட்டின் காரணமாக பயனடைக்கிற மாணவர்கள் அனைவரும் முதல் முறை பட்டதாரிகள். இதெல்லாம் இப்பொழுது லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய செய்தி. 2020 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. 2020 அதனுடைய மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் பொறியியல் கல்லூரி, விவசாய கல்லூரி, கால்நடை மருத்துவம் போன்ற ஃபிஷிங் போன்ற மற்ற உயர்கல்விகளுக்கும் இந்த 7.5 உள்ஒதுக்கீடு விரிவாக்கம் செய்யப்படும். ஃப்ரீ எஜுகேஷன் வருட ஃப்ரீ எஜுகேஷன், மேல்நிலை படிப்புகளுக்கு மத்திய அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு உயர்நிலை கல்விகளுக்கு எல்லாம் ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வீடியோட முக்கியமான கட்டத்தை நம்ம வந்துட்டோம். இப்போ அரசு இந்தியா சுதந்திரம் அடைந்த 74 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இது போன்ற திட்டங்களை முன்னெடுக்கிறது. காரணம் என்னன்னா, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும், சமமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது அதனுடைய முதன்மையான நோக்கம். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது பல லட்சங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு கோடி இருக்கும். அரசு பள்ளி மாணவர்கள் 1 கோடி பேர் இருக்கும். சரி தோராயமாக சொல்றேன். இந்த பள்ளி தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாய்ப்புகள் கல்லூரிகளிலே உயர்நிலை படிப்புகளே அதிகமாக இருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை. ஏன்னா நீட்டு, பல்வேறு NTA என்று பல்வேறு நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் மதிப்பெண் பெற்றால் தான் உங்களுக்கு வாய்ப்பு என்று உருவாக்கப்பட்டாச்சு. இப்ப நமது கேள்வி என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் இவர் புள்ளிவரத்தில் சொல்ற 2000 பேர், ஒரு 186 பேர் இந்த உயர் படிப்புகளுக்கு நேட்டா என்று சொல்லக்கூடிய, ஆர்கிடெக்சர் என்று சொல்லக்கூடிய, விவசாயம் என்று சொல்லக்கூடிய, கால்நடை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய பல அந்த மாதிரியான 186 பேர் உயர்கல்வி அப்படி போயிருக்கிறாங்க. நமது கேள்வி என்ன, ஒரு 80,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கு, லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு பள்ளியில 3 பேர் 4 பேர் படிச்சா கூட 32,000 மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அவ்வளவுதான் கிடைக்கும். அப்போ ஒரு புறம் அரசு பள்ளிகள் சரியாக இயங்கல, போல வரல, மாணவர்களை வரலன்னு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டே வர்ற ஏற்பாடு தமிழக அரசு கிட்ட. இன்னொரு இது போன்ற புதுமையான திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, இன்னும் அதிகமான வாய்ப்பு. அதில் கூட அரசு பள்ளியிலே கூட நகர்ப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கு வாய்ப்புகள் குறைவு என்ற வாதமும் தொடர்ந்து வைக்கப்பட்டே வருகிறது. அப்போ கல்வித்துறையில அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை மாற்றி அமைப்பதற்கான திட்டங்கள், இந்த திட்டங்கள் போதுமானதா என்று கேள்வி இருக்கு இல்லையா? போதுமானது இல்லை. ஆனா இந்த திட்டம் வரவேற்கக்கூடியதா? உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இது ஒரு துவக்க புள்ளியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை தமிழக அரசு செய்யும் என்று நம்புவோம். ஆனால் இந்த கல்வி முறையில அதுதான் கடைசியா சொல்றேன். இந்த கல்வி முறை இருக்குது, அரசு பள்ளியிலேயே 10+1+2 படித்துட்டு நீட்டுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளோ இல்ல வேறு நுழைவுத்திற்கு படிக்கின்ற பொழுது அந்த கரிக்குலம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் என்பது முழுமையாக மாறி இருக்கு. ஆனா அதே தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய, CBSE பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு லாங்குவேஜ் வைஸும் ஈஸியா இருக்கு, போர்ஷன்லயும் அங்கேயே 9, 10 படிக்கின்ற பொழுது
நீட்டுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க. 9, 10 படிக்கின்ற பொழுது வேறு உயர்கல்விக்கான பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வாய்ப்புகள் என்பது தனியார் பள்ளியிலே படித்து வருகின்ற மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், அங்க இருக்கிற கல்வி முறை திட்டங்கள் இருக்கு இல்லையா, சிஸ்டம் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அரசு துறையில சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் என்பது குவாலிட்டி வைஸ் அங்க கம்பேர் பண்ணுறது குறைவு என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஒரு புதிய கல்வி திட்டம் மத்திய அரசு சொல்லுது. அதை ஏற்காமல் மாநில அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்குது. அதன் மூலமாகலாம் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வி முக்கியமாக, அதுதான் பாயிண்ட். மாநில அரசின் கல்வி அந்த திட்டத்தின் மூலமாக அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளை வெற்றி கொள்ள முடியுமா? அதற்கு அடிப்படையான கல்வியாக அது அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அப்போ அதை முழுசா முடிச்சுட்டு தனியாக ஒரு புக் எடுத்து, தனியாக ஒரு கோச்சிங்காக தனியாக ஒரு கரிக்குலம் எடுத்து போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி அதில் எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்கள் தான் 186 மாணவர்கள். 186 என்ற எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஒரு ஆண்டுக்கு ஒரு 10,000 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ 5,000, 10,000, 20,000 அரசு பள்ளி மாணவர்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மாநில அரசு கொண்டு வந்திருக்கூடிய 7.5 உள்ஒதுக்கீடு வரவேற்கக்கூடியது. அதே நேரம் அது போதுமானதா? அதே நேரம் மத்திய அரசு வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நான் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் விவாதித்து சொல்லிட்டேன். நீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த திட்டங்கள் மூலமாக எது வரவேற்கப்படுகிறது, எது வரவேற்கப்படவில்லை, அரசு பள்ளி மாணவருக்கு இன்னும் என்ன தேவையாக இருக்கிறது, எப்படிப்பட்ட தேவைகளை அரசு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நுழைவுத் தேர்வு என்பது அனைத்து வகையான மக்களுக்கும் சமமான வாய்ப்பை அளிக்கிறதா இல்லையா, சமமான வாய்ப்பை அளிக்கவில்லை என்பதுதான் தமிழக அரசுடைய, தமிழ்நாட்டுடைய குற்றச்சாட்டு. இது போன்ற விவாதங்களில் எல்லாம் இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது, தமிழகத்துடைய எதிர்கால உரிமையை நிர்ணயிக்கக்கூடியது என்பதை இந்த காணொலியில் சொல்லி, இது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து வருகின்ற இந்த சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்றில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.